வணக்கம். தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்துட்டு வந்த இந்திய பங்குச்சந்தை போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது 2 ஆகஸ்ட் அன்னைக்கு ஒரு சின்ன வீழ்ச்சியை சந்திச்சது. சென்செக்ஸ் 800 பாயிண்ட்ஸ் சரிஞ்சது. நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் சரிஞ்சது. அதுக்கு அடுத்த இமீடியட் ட்ரேடிங் செஷனான இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வீழ்ச்சியை பங்குச்சந்தை இன்றைக்கி சந்திச்சிருக்கு. போன வாரத்தில் 81,000 புள்ளிகளுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 2.74% குறைஞ்சு 78,759 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரே நாளில் 2,200 பாயிண்ட்டுக்கு மேலே சரிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி போன வாரத்தில் 25,000 புள்ளிகளை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரே நாளில் 2.68% சரிஞ்சு 24,055 புள்ளிகளில் ட்ரேட் ஆகிருக்கு. ஒரே நாளில் 662 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு நிஃப்டி. மார்க்கெட்டே ரத்த குளியல் எடுத்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸுமே இம்பேக்ட் ஆச்சு. கன்சியூமர் செக்டரில் இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸை தவிர மற்ற எல்லா பங்குகளும் இன்றைக்கி பெரிய வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம் கிட்டத்தட்ட 15 lakh crores மேலே லூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறத குயிக்காக அலசுறது தான் இந்த வீடியோ. இந்த மார்க்கெட் கிராஷ்க்கான காரணமாக பார்க்குறது வீக் குளோபல் கியூஸ். உலகத்தில் இருக்க மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகளோட பங்குச்சந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இந்தியன் மார்க்கெட்ஸும் சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணும். குளோபல் இண்டிசஸ், அதாவது மற்ற கண்ட்ரீஸோட பங்குச்சந்தைகளோட இண்டிசஸ், இது எல்லாமே இங்கே பார்த்தோன்னா இன்றைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆனாலும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் சரி, ஏஷியன் மார்க்கெட்ஸும் சரி, எல்லா குளோபல் இண்டிசஸுமே நெகட்டிவாக இருக்குது. அண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 2%க்கு மேலேயும் ஃபால் ஆகிருக்கு. ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸோட இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் இந்திய பங்குச்சந்தையையும் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இன்றைக்கி அதுவுமே இந்த மார்க்கெட் கிராஷ்க்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த மார்க்கெட் கிராஷோட அடுத்த முக்கியமான காரணம் ஜாப்பனீஸ் யென்னோட கேரி ட்ரேட் இம்பேக்ட். இன்றைக்கி ஜாப்பனீஸ் இண்டெக்ஸான நிக்கி ஒரே நாளில் 14%க்கு மேலே விழுந்துச்சு. இது 1987க்கு அப்புறம் நடந்த பிக்கஸ்ட் கிராஷ் இன் ஜாப்பனீஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஒரே நாளில் இவ்வளோ தூரம் சரிஞ்சதுக்கான காரணம் ரெசெஷன் பற்றின பயம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் யென் கேரி ட்ரேட் இம்பேக்ட். கேரி ட்ரேட்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஜாப்பனீஸ் பேங்க்ஸில் லோன் எடுக்கும்பொழுது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் யூஎஸில் இருக்க லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஜாப்பனீஸ் பேங்க்ஸில் லோன் எடுத்து, அதாவது கம்மியான ரேட்டில் என்ன பாரோ பண்ணி அதை யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய யூஎஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமாக ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த யூஎஸ் டாலர்ஸை அவங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்ல லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. போன வாரத்தில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2008க்கு அப்புறம் நடந்த 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இதுதான். 0.1% இருந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால யென் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஜாப்பனீஸ் யென்னோட இந்த ஸ்ட்ரெங்தனிங் யென் கேரி ட்ரேடை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். இதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஃபர்தர் ஹைக் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட ஒரு நர்வஸ்னஸுமே ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சரிஞ்சதுக்கான காரணமாக இருக்குது. யென் கேரி ட்ரேட்னா என்ன, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த யென் கேரி ட்ரேடோட இம்பேக்ட் டைரெக்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னாலுமே இது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட் விழும் அப்படிங்கிற ஒரு பயத்தாலையும் அண்ட் யூஎஸில் ரெசெஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற இன்னொரு பயத்தாலையும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கான அடுத்த ரீசன் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன் த மிடில் ஈஸ்டில் டென்ஷன் இப்போ இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன், அதாவது ஹமாஸ், அந்த இது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டாக இப்போ லெபனான் இஸ்ரேல் ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதோட ஒரு இம்பேக்ட்டுமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனாலையும் இதுவுமே ஒரு ஃபேக்டராக மார்க்கெட் கிராஷ்க்கு ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு சிக்னிஃபிகண்ட் வீழ்ச்சி தான். ஏன்னா
ரொம்ப நாளாகவே இந்திய பங்குச்சந்தை கண்டினியூஸாக ஏறுமுகமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய புதிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. அவங்க வந்து பங்குச்சந்தை விழுந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இது இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு எல்லா செக்டர்ஸும் நெகட்டிவாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாம் பேனிக் ஆகணுமா, அச்சோ மார்க்கெட் க்ராஷ் ஆகிடுச்சு, நம்ம வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணிவிட்டு போகணுமா அப்படிங்கிற யோசனை நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கெலாம் எந்த அவசியமும் இல்லை. சீக்கிரமாக ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அது 2008 க்ராஷ் ஆகட்டும், இல்லை கோவிட் அப்போ நடந்த க்ராஷ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா க்ராஷ் நடந்ததுலேருந்து ரொம்பவே குவிக்காக வந்து பிக்கப் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகி வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட். அதனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த க்ராஷால் பேனிக் ஆகலை. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப நாளாக வாங்கணும் இல்லை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனோ, இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல சரிவு ஏற்பட்டது அந்த பங்குகளில். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வாங்கி அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் எடுத்த ஸ்டாண்டு. அகெயின் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னோடய ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய டெசிஷன் எடுத்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனாக கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் எப்படி, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த டெசிஷன் நீங்கள் எடுங்க. இன்றைக்கி நடந்த இந்த மார்க்கெட் க்ராஷை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு குயிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்புட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.